அன்புல ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. கிருபை நிறைந்தவரே, இரக்கம் நிறைந்த அன்பு தகப்பனே அப்பா, இந்த நேரத்தை அப்பா தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. எங்கள் ஒவ்வொருவரையும் தகப்பன் இப்படி சமூகத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ராஜா. அடியேனையும் அப்பா அப்படி சமூகத்தில் மறைத்து அப்பா என் நாவில் அப்பா அவங்க எதை பேச வேண்டும் என்பதை வைத்தப்பா ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரை துணிவையும் கிருபையும் தந்து ஆசீர்வதிங்க, வல்லமையாய் பயன்படுத்துங்க. உங்க கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நீ இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்கள் நல்ல தகப்பனே. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நான் இன்று எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்ற தலைப்பிலே நற்செய்தியை அறிவிக்க இருக்கிறேன். இந்த கடைசி காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிற வாலிப பிள்ளைகள் அநேக சூழ்நிலைகள்ல ஆண்டவருக்காக தங்களை பரிசுத்தமாய் காத்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிற அநேக வாலிப பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்க ஆண்டவரை எதிர்நோக்கி இருக்கிறாங்க. ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதங்களை தருவாரு என்று காத்திருக்கும் பிள்ளைகளை ஆண்டவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். நீங்கள் இவ்வாறாக நினைக்கலாம், வாலிப மகனே மகளே, கடவுளுக்கு பயந்து வாழ்கிறேன். சிறு வயது முதல் எனக்கு விவரம் தெரிந்த நாள் முதலாய் பாவத்தை விட்டு தீமையை விலக்கி ஆண்டவருக்காக நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் இன்னும் ஒரு மேன்மையை நான் அடையவில்லை என்று நாம் நினைத்து கொண்டு இருக்கலாம். கடவுளை குறித்து பயமில்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள் அநேகர் மிகவும் சந்தோஷமாகவும் ஜாலியாகவும் வாழ்ந்து கொண்டுதானே இருக்கிறார்கள் என்று நாம் ஏமாந்து போகாதபடி ஆண்டவருடைய வார்த்தை இவ்வாறாக சொல்லுகிறது. புனித யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 16 வசனம் இறுதியில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது. உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்போது உலகம் மகிழும். நீங்கள் துயர் உறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் மாறும். ஆம் அன்பான பிள்ளைகளை, இன்று நீங்கள் ஆண்டவருக்கு 100% தேவைப்படுகிறீர்கள். ஆகையால் தான் ஆண்டவர் உங்களை துன்பம் என்னும் உலை வழியாய் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஏனெனில் ஒரு நேரம் துன்பத்தை கடந்து விட்டோம் என்றால் பின்பு நமக்கு ஒரு மகிமைதான் கிடைக்கும். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரியின் மகள் காலேஜுக்கு போனா, 12th முடிச்சுட்டு அவ போகும்போது அவளுக்கு காலேஜ்ல அவளை யாரும் பேசல, அவட்ட யாருமே ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது. அப்போ அந்த மகளுக்கு ஒரே வருத்தம், ஐயோ என் கூட யாருமே பேச மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புலம்பிட்டு இருந்தா. அப்போ அவங்க அம்மாட்ட சொன்னாலும், அம்மா எனக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. அப்போ அவங்க கேட்டாங்களே என்ன காரணம், இப்படி இந்த டீச்சர் வராத நேரங்கள்ல ஸ்கூல்ல பிள்ளைங்க சினிமா பாடல்கள் பாடி விளையாடுவாங்க, ஆனா எனக்கு அதுல ஒண்ணுமே தெரியல, அதனால எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கூட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சகோதரிக்குள்ள மக என்ன செய்தா, அவ சினிமா பாடலே கற்க முயற்சி பண்றா. ஏன்னா எனக்கு ஃப்ரெண்டு வேணும், இந்த உலகத்துக்குரிய ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அவ அந்த பாடல்களை நான் இனி படிக்கணும், இது வரைக்கும் நான் அந்த பாடல் எனக்கு தெரியாது, இனி எனக்கு நான் படிக்கணும்னு சொல்லிட்டு அவ முயற்சி பண்ணும்போது அந்த சகோதரி சொன்னாங்களா அந்த பிள்ளைகிட்ட, மகளே நீ இவ்வளவு நாளும் கடவுளுக்கு உகந்த வழியில நடந்துட்டா, ஆகையால் இனி நீ இந்த பாவத்தை திருப்பி செய்யக்கூடாது, இந்த வழியில உனக்கு வேண்டாம், நீ ஒரு கிறிஸ்தவள் என்பதை அங்கு காட்டு. நான் ஒரு கிறிஸ்தவ பிள்ளை, அதனால இதெல்லாம் எங்க வீட்டுல இது அலௌடு கிடையாது, நான் படிக்க மாட்டேன்னு சொல்லிரு. இல்லம்மா நான் அப்படியெல்லாம் சொல்லிட்டேன், ஆனாலும் நீ என்ன மற்ற பிள்ளைங்கள் எல்லாம் படிக்கலையா, நீ ஏன் இப்படி செய்யற அப்படின்னு சொல்றாங்க அப்படின்ட்டு. அப்போ அந்த சகோதரி சொன்னாங்களா, ஆண்டவர் உனக்காக இந்த உலகத்தை படைத்த சர்வ வல்லவர், அவர் இந்த உலகத்துல வரும்போது அவரை யாரும் ஏத்துக்கிடல, ஆனா ஆண்டவர் நமக்காக கல்வாரியில ரத்தம் சிந்தி நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார். அப்படி இருக்கும்போது நம்ம இப்படி இவ்வளவு நாள் நீ நல்லா வாழ்ந்துட்டு இப்போ இந்த பாடல்களை நீ கற்க கூடாது என்று சொன்னார்களாம். ஆம் அன்பானவர்களே, அன்பான வாலிப பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நாம் ஆண்டவரை அறியாத பிள்ளைகளை பார்த்து அறிந்திருக்கிற நாம் பின்மாற்றம் அடையக்கூடாது. நாம் அவர்களுக்கு ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும். இன்று நாம் எந்த இடத்துல வேலை செய்து கொண்டிருந்தாலும் நம்ம ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளுக்கும் அவர்களுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தை அவர்களுக்கு தெரியாது, அதனால அவர்கள் அந்த வார்த்தையின்படி வாழ்வது இல்லை. நாம் ஆண்டவரை அறிந்து அவருடைய வார்த்தைகளை தியானிக்கிறன்னா அப்படி வாழக்கூடாது, பின்மாற்றம் அடைந்து போகக்கூடாது. இன்று ஆண் மது குடிப்பது போல பெண்ணும் மது குடிக்கிறாள், சிகரெட் குடிப்பது போல பிள்ளைகளும் சிகரெட் குடித்து தங்கள் வாழ்க்கைகளை அவர்கள் அழித்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ என்ன இந்த பிள்ளைங்க சொல்றாங்கல்ல, நாங்க இப்படி எல்லாம் செய்ய மாட்டோம், நாங்க நல்லாதான் இருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த பிள்ளைகள் சொல்றது, நீ என்ன பெரிய புனிதையா, நீ என்ன இதெல்லாம் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லி இவங்களை கஷ்டப்படுத்தும் போது இவங்க உள்ளங்கள் துக்கப்படுகிறது. அப்ப இந்த பிள்ளைங்க நம்ம நன்றாகத்தானே இருக்கிறோம், நான் ஆண்டவருக்கு உகந்த வழியில் தானே நடக்கிறேன், பிறகு ஏன் இந்த துன்பம் என்று நினைக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, நான் உலகத்தை ஜெயித்து விட்டேன் என்று. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 7 வசனம் 13-14 பார்த்தோம் என்றால், இடுக்கமான வாயிலின் வழியை நுழையுங்கள், ஏனெனில் அழிவுக்கு செல்லும் பாதை அகன்றது, வழியும் விரிவானது, அதன் வழியே செல்வோர் பலர். ஆம் பிரியமான பிள்ளைகளே, இடுக்கமான வழியை நுழையுங்கள் என்று இந்த உலகத்தில் உள்ள பாவங்கள் நம்மளை மேற்கொள்ளாதபடி நாம்
போகணும்னா இடுக்கமான பாதையில் தான் நான் போக வேண்டும். ஏன்னா இந்த உலகத்துல பாவம் மலிஞ்சு இருக்கு. எங்க பார்த்தாலும் பாவம், எங்க பார்த்தாலும் பாவம். பாவம் ஈஸியா பண்ணிடலாம், ஆனா பரிசுத்தமா வாழ்வது ரொம்ப கடினமா இருக்கிறது. அதனால்தான் 14 இவ்வாறாக சொல்லப்படுகிறது, வாழ்வுக்கு செல்லும் வாயில் மிகவும் இடுக்கமானது, வழியும் மிக குறுகலானது, இதை கண்டுபிடிப்போர் சிலர். இன்று கடவுளுக்குள்ளாய் நீ சிறு வயது முதலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய் அன்பு மகளே, நீ கலங்காதே. ஆண்டவர் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார். நீ எடுத்துக்கொண்ட முடிவு, ஆண்டவரின் விருப்பத்தின்படி வாழ்கிறவர் இடுக்கமான பாதையை தேர்ந்தெடுக்கிறார்கள். இடுக்கமான பாதை நம்மை பரலோகம் நோக்கி நடத்தி செல்கிறது. அங்கு நமக்கு துன்பம் இல்லை, துயரம் இல்லை. அதுபோல் இங்கு பூமியில் ஆண்டவருக்கு பயந்து தீமையை விலக்கி வாழ்ந்தோம் என்றால் இம்மையிலும் மறுமையிலும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்பட்டு ஆண்டவர் உன்னை மேன்மைப்படுத்துவார். அப்பொழுது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நம் ஆண்டவர் காட்டும் பாதையில நடப்போம். ஆண்டவரை கரம் பிடித்து ஆண்டவரை நீங்க நடங்க. இந்த உலகத்துல பொல்லார் புல்லை போன்று செழித்து வளரலாம், தீமை செய்வோர் அனைவரும் பூத்து குலுங்கலாம், ஆனால் அவர்கள் என்றும் அழிவுக்குரியவரே. ஆகையால் அன்பு பிள்ளைகளை, பொல்லார் எப்படி நடக்கிறாங்க அதை நம்ம பார்க்கவே வேண்டாம். நம்ம அவங்க மனமாற்றத்திற்காக தான் நம்ம ஜெபிக்கணும். அப்போ ஆண்டவர் நம்மளுக்கு இந்த உலகத்துல அநேக ஆத்துமாக்களை நம்ம அறுவடை செய்யணும். அப்பதான் ஆண்டவர் நம்மளுக்கு மேலுலகத்துல நம்மளுக்கு அவர் ஒரு மணிமூடியாக வைப்பார். ஜெபம். அன்புள்ள இயேசப்பா, இதை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளின் தகப்பனை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரை இந்த உலக கவலைகளினாலும் இடர்களினாலும் சிக்கி தவித்து கொண்டு பின்மாற்றத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மனமாற செய்யுங்க ஏசப்பா. ஆண்டவரை இடுக்கமான வாசல் வழியே ஆண்டவரை பிரவேசிக்கக்கூடிய கிருபையை கொடுங்க ராஜா. ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளும் கனி தரக்கூடிய பிள்ளைகளாய் மாற்றுங்க ராஜா. ஆண்டவரை ஆவியின் வரங்களையும் கனிகளையும் கொடுத்தப்பா. உமக்கென்று நீர் பிரித்தெடுத்த ஆண்டவரே, இதோ தாயின் கருவில் உருவாகும் முன்னரே நீர் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ராஜா. உமக்கென்று அநேக ஆத்துமாக்களை இவர்கள் அறுவடை செய்யக்கூடிய பிள்ளைகளாய் இவர்களை மாற்றுங்க ஏசப்பா. உங்க கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவதற்காக நன்றி ஏசப்பா. என் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களை நல்ல தகப்பனே.